ராசி நேயர்கள். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு வழிய பிறக்க வைக்குமா? ஆ, அழகான கேள்வி. பொதுவா தை மாசம் அப்படிங்கிறபோது, இப்ப நம்மளுக்கு பார்க்கும்போது மிதுனம்னு சொல்லிட்டீங்க. ம். மிதுனம்னா அதோட அதிபதி யார் அப்படின்னா புதனாச்சு. இப்ப அந்த ஆல்ரெடி இப்ப குரு வேற அங்க உட்காந்துருக்காரு. ஓகே. குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த ஜெயிக்க வைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. குரு பார்க்குற இடமும் நல்லாயிருக்கும். குரு என்ன பண்ணுவாரு, மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. ஓகே. 5ஆம் இடம் லவ் பண்றவங்களுக்கு லவ் நடக்கும். நேரா பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்த பார்க்குறாரு, லவ் நடக்கும். ஓகே. நேரா என்ன பண்ணுவாரு அவரு, அவர் இடத்துல இருந்து நேரா 7 பார்ப்பாரு. திருமணம் சம்பந்தமான விஷயங்களும் நடக்கும். ம். அதே மாரி ராசிக்கு என்ன பண்ணுவாரு, அங்க கும்பத்த பார்ப்பாரு. ம். கும்பம் அப்படிங்கிறது காலச்சக்கரப்படி வந்து 11ஆம் இடம். அப்ப 11ஆம் இடம்ங்கிறது என்னன்னா, அவங்க நெனைச்சது காசு, பணம், லாபம் சம்மந்தமான விஷயம் பூரா மிதுன ராசிக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாரி அந்த குடும்பத்தில சண்டை சச்சரவுகள் இருந்தா, சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாரி அவங்களுக்கு வந்து வீட்டில வந்து உடல்நலக் கோளாறுகள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்பு எதுவும் கிடையாது. ம். வீட்டு தலைவனும் நல்லா இருப்பான். பொதுவா லக்னத்தில் குரு இருக்கிறது சிறப்பு. சகல ராசியிலயோ, லக்னத்திலயோ குரு இருந்ததுன்னா, சகல தோஷம் குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற அமைப்பில வந்துருது. பொதுவா வந்து இந்த மாசம் தை மாசமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வேலைக்காரர்களிடம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். வேலைக்காரர்கள்னால கொஞ்சம் இந்த காசு பணம் கொடுக்குறதோ, வேற ஏதாவது பண்றது, வேலைக்காரர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. சிறப்பா இருக்கும். சூப்பர்ங்க. இப்போ தை மாசத்துல இவங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறாங்க, இல்ல புதுசா ஒரு வேலைக்கு போறாங்கன்னா, அது சக்சஸ் ஆகுமா அவங்களுக்கு? இல்ல இப்ப தை மாசம் வந்து தொழில் தொடங்குனான்னா, மிதுன ராசிக்காரருக்கு தொழில் தொடங்கக்கூடாது. இருக்கிற வேலைய செய்யணும். இப்ப தொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு பொருத்தமான இடம் இல்ல. இந்த மாசம் கிடையாது. ஓகே. ஏறக்குறைய வந்து அந்த குரு எல்லாம் மாறணும். மாறுன பிறகு தான் பண்ணணும். இப்ப பண்ணா செட் ஆகாது. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த பொன் பொருள் சேர்க்கணும் எல்லாம் அப்படின்னு சேர்ந்துரும். நெனப்பு வந்தா பொதுவா வந்து மிதுன ராசிக்காரர்கள் பொன்பொருள் தொழிலுக்கு ஈடுபாடு ஆசைகள்லாம் அதிகமா இருக்காது. பொன்பொருள் சேர்த்தணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதிகபட்சம் வந்து அந்த நகை வாங்கணும், நட்டு வாங்கணும் அப்படிங்கிறதில்ல. துணிகள், வஸ்திரங்கள் நிறைய வாங்குவோம். விதவிதமா விலைய காஸ்ட்லியான இருக்கக்கூடிய துணிமணிகள் வாங்குறது இதெல்லாமே வந்து வாங்குவாங்க. ஓகே. நல்லா இருப்பாங்க. பொதுவா வந்து மற்ற எல்லா விஷயத்தில் இருக்கும். அந்த நகை நட்டு வாங்குறாங்க. நகை போடுறதுக்கே விருப்பம் இருக்காது அவங்களுக்கு. நகைகள் போடுறதுக்கு, அணிகலன் போடுறதுக்கே வந்து ஆண்களா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் கொஞ்சம் ஆசைகளும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ம். அப்படி வச்சிருந்தாலும் வீட்ல வச்சிருந்தாலும் கூட, அதை போட்டு ஏதோ பண்டிகை கிண்டிகைக்கு போடுவாங்களே ஒழிய, மற்றபடி ஆஸ் யூசுவலா போட்டு எப்பவுமே 24 ஹவர்ஸ் போட்டு வாழ்றது கிடையாது. மோதிரம் கூட போட மாட்டாங்க. ஓகே. இப்போ வந்து பொன் பொருள் வாங்கணும்னா, முதல்ல வந்து கடன் அடைஞ்சு நம்ம கையில பணம் இருக்கணும் இல்லையா? ஆமா. ஸோ இவங்களுக்கு இந்த பண வரவுன்றது எப்படி பொதுவா இருக்கும்? மிதுன ராசி பொறுத்தளவு என்னன்னா, வரவுக்கு மிஞ்சிய செலவாளிகள் தான். வரவுக்கு மிஞ்சிய ஓகே. செலவாளிகள் தான். ம். எப்பவா இருந்தாலும் சரி. இப்ப தை மாசம் அப்படிங்கிறபோது பார்க்கிறபோது, கிரகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு வலுவா தான் இருக்குது. ம். இருந்தாலும் அவங்கள பொறுத்தளவு என்னைக்குமே செலவாளிகள் தான். மிதுனம் அப்படிங்கிறது வந்து இருக்கிற காச எங்கேயாவது வெளிய வாங்கி யாராவது கேட்டாலும் கூட வெளிய வாங்கி கடன்ல சிக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரர் தான். யாராவது ம். கேட்டாங்கன்னு நம்பி வாங்கி குடுத்துருவாங்க. அப்புறம் அந்த கடனை இவங்க கட்டுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. மிதுனம் ஓகே. அப்படிங்கிறது அது மாரி தான் ஓடிட்டுருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு திருப்புமுனை. அதாவது இது வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம். அப்ப மிதுன ஆ. ராசிக்காரர் என்னன்னா ஜாமீன் போடக்கூடாது, கையெழுத்து போடக்கூடாது, மற்றவங்கள நம்பக்கூடாது. ம். வேலைக்காரன் பர்ட்டிகுலர் தை மாசம் நம்பக்கூடாது. தை மாசம் பண்ணாங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. வேலை வாய்ப்புகள் அந்த வேலைக்காரங்கள திட்டுறதுல மட்டும் ரொம்ப கவனமா இல்ல இருக்கணும். வேலைக்காரங்கட்ட எச்சரிக்கைன்னு திட்டுறது மட்டுமல்ல, திட்டுறதல்ல. ஓகே. நம்ம இப்போ குடுக்கல் வாங்கலலாம் பண்ணுறோம்னா, நம்ம முழு பொறுப்பு யார் முதலாளியோ முதலாளி பார்க்கணும். முழுசா ம். டேபிள் கல்லாவியல் ஒட்டு போட்டு நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி வராது. ஓகே. ஆமா. அது சிக்கலா போய் ஆமா. முடிஞ்சிரும். சிக்கலா போய் முடிஞ்சிரும். ஓகே, ஓகே. அதாவது மிதுன ராசிக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இல்ல அதாவது அவ்வளோதான். ஆ. தொழில் பார்க்குறது எச்சரிக்கையா இருக்கணும். இது வந்து எல்லா ராசிக்காருமே கடைப்பிடிக்க வேண்டிய ம், விஷயம் தான். ம். பொறுப்புல யார் பார்க்கணும்? முதலாளி தான் பார்க்கணும். கண்டிப்பா. யாரு பார்க்கணுமோ அவங்க பார்த்தாங்கன்னா தான் தொழில் நல்லாயிருக்கும். மற்றவங்கள நம்பும்போது எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஒரு ராசி மட்டும் இல்ல, உலகமே அதுதான். ஒருத்தர் முழு பொறுப்பு வந்து நீங்க பணத்த வந்து யார் இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு தான் அதோட ரிஸ்க் தெரியும். ஒரு ம். கோடி பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நம்ம வந்து ஒருத்தர் வேலைக்காரனுக்கு அந்த தெரியாது அவனுக்கு. அந்த ஆமா. விஷயங்கள்லாம் தெரியாது. நெறைய நெறைய இருக்குது, கோடிக்கணக்கில இருக்கு அப்படின்னு அவனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப என்னன்னா முழுசா நம்மள நம்பி விட்டுட்டாங்க. ம். அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்ப இந்த பொதுவா வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து வேலையாள்களிடமோ, வேலை பார்க்குறவங்களோ எதுவும் இல்லாமல் வந்து கூட்டாளியே நம்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. பிசினஸ் ஓகே. போட்டாங்கன்னா பார்ட்னரே ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்ப பார்ட்னர் ஆகாது அப்படின்னா, அவன் வந்து நிதானமா இருக்கணும். ஏன்னா பார்ட்னர் ஆகாது. மிதுன ராசிக்காரருக்கு கூட்டு போடக்கூடாது. ஓகே. கூட்டு போட்டாங்கன்னா ஏமாத்திட்டு போயிருவாங்க. இருக்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஏமாத்திட்டு போயிரும். கம்முனு உட்காந்துக்கிடு. அப்ப மிதுனம் இருக்காது இண்டிவிஜுவலா சொந்தமா தான் தொழில் பண்ணணும். கூட்டு போட்டாங்கன்னா அடிவாங்க. அப்படி கூட்டு போட்டா யார் கூட சேர்த்துக்கலாம்? ஃபேமிலியும் சேர்த்துக்கலாம். குடும்பத்தோட கூட்டு சேர்த்துக்கிட்டாங்கன்னா, யாரா இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ளேயே போயிரும். ம். கூட்டு வந்து வெளிய கூட்டு ஆகாது. ஓகே. ம். வெளிக்கூட்டம் ஆகாது. குடும்பம் மட்டும் தான் மிதுன ஆகவே ராசி. ஆகாது. இன்னைக்கு தை மாசம் மட்டும் இல்ல. ஓகே. எப்பவுமே. பொதுவா தை ஆ. மாசம் அப்படிங்கிறது வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் வந்து உத்தராயண காலம். அதாவது வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ம். ஆடி முதல் வந்து
மார்கழி வரைக்கும் வந்து தட்சிணாயன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலத்தில் வந்து என்னென்னா சுபங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம். கோயில் திருவிழா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தை மாதம் நடக்கும். தை மாதத்துக்கு மேலே இந்த உத்தராயண காலத்தில் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்க. ஒரு பீஸ்மரே வந்து அந்த காலத்தில் அம்புப்படியில் கருணால் வந்து இது பண்ணப்பட்டு அங்கே உள்ளே இருக்கார். அவர் வந்து உத்தராயணத்தில் தான் வந்து ஏன்னா வீரன் வந்து உத்தராயணத்தில் தான் மரணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அம்புப்படிகள் உயிரோடையே இருக்கார். உத்தராயண காலம் ஆரம்பித்த பிறகு தான் அவர் வந்து இயற்கை ஏறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்க்குற போது கடைசி நாள் போகி பண்டிகை அப்படின்னு கடந்த விஷயங்கள் என்னென்ன பழையன கழிதலும் புதியன புகழும் வர இருக்கிற விஷயத்தை பூராமே நம்ம கழிச்சு விட்றோம். பழசு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு எரிக்கிறது, விலைக்கு போட்டுறது, குப்பையில் போட்டது எல்லாம் போட்டு புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தை மாதம் நம்ம என்ட்ராக போகிறோம். அப்போ தை மாதம் என்ட்ராகும் போது சூரியனும் மகரத்தில் வந்துடுறாப்புல, மகரத்தில் வந்துடுறாரு, கூட வந்து சந்திரனும் பின்னாலேயே வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவாருன்னா காலச்சக்கரப்படி 10 உட்காந்துக்கிறான். எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு புறம் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லது செய்யறதுக்காக போவார். அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து 4 கடகம் பார்க்குறாரு. கடகங்கிறது 4ஆம் இடம், காலச்சக்கரப்படி 4ஆம் இடம். வண்டி வாகனம் சுகம் தொழில் போக்குவரத்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துரு. வீடு கட்டுறவங்களுக்கு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வேலை. இது நீண்ட நாளாக எதிர்பார்த்து இப்போ 4ங்கிற என்னென்ன விஷயம் இருக்கோ அவங்க அம்மாளுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்புக்கு நல்லது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இவனுக்கு என்னென்ன முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் பூராமே நடக்கக்கூடிய அமைப்பு பண்ணுவான். தொழிலில் வந்து எதிர்ப்புகள் சத்துருக்கள், ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல எல்லா பக்கம் போட்டி பொறாமைகள் சத்துருக்கள் இல்லாத இடமே கிடையாது. அப்போ அந்த சத்துருக்களை பூராமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ஓடிடுவாங்க. இந்த மாதம் வந்து அந்தளவுக்கு ஒரு பொதுவாக வந்து மக்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வறுமைங்கிறது வராது, பசிப்பினி வராது. இப்போ வந்து இந்த மாதமெல்லாம் வந்து வியாதிகள் அப்படிங்கிறக்கூடிய வரக்கூடிய நிலையில் எந்த வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. பொதுவாக தெய்வ அனுகூலம் இருக்கும். இப்போ ஆன்மீகம் நிறைய போயிட்டுருப்பாங்க. மக்கள் வந்து ஆன்மீகத்துக்காக கோயில் குளம் போகிறது எல்லாமே வந்து இப்போ அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஸ்தலங்களுக்கு புனித ஸ்தலம்னு நம்ம எந்தெந்த கோயில்களுக்கு சொல்லுமோ எல்லா கோயிலுக்கும் இந்த மக்கள் வந்து தேடக்கூடிய கட்டம் அதிகமாகும். போன வருஷத்தை விட இந்த மாதமானது அதிகமாகும். தை மாதம் வந்து வழக்கத்தை விட ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சு ஐயப்பன் மலைக்கு போகிறாங்கன்னு வச்சு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். வழக்கமாக ஒரு 1 லட்சம் போகுதுன்னா இந்த வாட்டி கூடுதலாக போகும். ஒரு 1,50,000 லட்சம் போகிறோம், 2 லட்சம் போகிறோம். அப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஆன்மீகத்துக்காக மக்கள் தேடுதல் நிறைய இருக்கும். இது நாள் வரைக்கும் தடை, ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் இருக்கிற ஒரே ஒரு தடை என்னன்னா திருமணம் தடைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. 2வது தொழில், நிறைய படிச்சிருப்பான், டாக்டர் படிப்பான், தொழில் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே வந்து இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நல்லது நடக்கும். இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு தை மாதம் சூரியன் வந்து எங்கே வந்துடுறாரு, அட்டகாசமாக மகர ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ வந்து நாடும் நல்லாயிருக்கும், நாடு மக்கள் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாமல் புதுசாக தேர்றாங்க, டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இது நாள் வரைக்கும் ஒரு சில முயற்சியில் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஒரு வேலைக்காகவே எதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டது வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் உண்டு. ஒரு வேலை கிடைக்கல, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல போட்டிருக்காங்கன்னா அது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் வந்து இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த மேலதிகாரிகள் பூரா சப்போர்ட் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டாளிகள் புது புது கூட்டாளிகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அவன் போறான் அப்படின்னு இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்போம். போகிற இடத்துல சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பணம் வந்து ஒருத்தவங்ககிட்ட சிக்கிட்டு இப்போ யாராவது கொடுத்துட்டு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய கொடுத்துருவோம், லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம், வராமல் இருக்குன்னா இந்த மாதம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா அது பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியூரோ வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில்துறை நல்லா சிறப்பாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதமானது வந்து தை மாதமானது வந்து பொதுவாக வந்து அப்படி இருக்கும். இதே தை மாதம் அப்படிங்கிறது குடும்பஸ்தனுக்கு எப்படி இருக்கும்னா அவனுக்கு குடும்பஸ்தனை பொறுத்தளவு அவன் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஒரு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய அமைப்பு இருக்கும். குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும்னா குடும்ப தலைவிக்கும் சந்தோஷம். குடும்பத்தில் வந்து 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்கன்னா சண்டையானது இந்த தை மாதம் கண்டிப்பாக பெரும்பாலுமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.